சார் உங்களோட மூவியில் ஸ்டோரி செலெக்ஷன் நீங்கள் பண்ணும்போது எது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? எனக்கு வந்து என் படத்தில் பெண்கள் பார்க்கணும். பெண்கள் பெண்களுக்கான விஷயம் தான் அதில் மேலோங்கி இருக்கணும். முக்கியத்துவமாக இருக்கும். முக்கியத்துவம் குடும்பத்தோடு வந்து பார்க்குறதுக்கு உங்கள் தேங்கோட பேரை சொல்லமா. திருப்பாச்சி ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் ஊர் பேரை வச்சுட்டோம். இது ஹிட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர்ஸு ஊர் பேர் தான் கேட்பாங்கன்ட்டு சினிமாவுக்கு தெரியும்ல, சென்டிமெண்ட்டில் சுழல்றது தான் அந்த சினிமா. சிவாசி கதையை சொல்லிட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட, ஏன் வத்தன சார்ட்ட. இப்படி இங்கே வந்து மலையாளி வந்து ஜெயிக்கலாம், ஹிட்டு கொடுத்தா அதுக்கு கொண்டாடி இருக்கணும்ப்பா. பாசி, சித்தி, ஜோஷி, பெரிய இயக்குனர்கள் இங்கே வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தா நம்ம தொடர்ந்து படம் கொடுப்போம். அது மாதிரி தெலுங்கில் வந்து வந்தாலும் நம்ம மொழியில் பார்க்குறது திறமை பார்ப்போம். கர்நாடகாவில் யார் வந்தாலும் சரி மொழி பார்க்க மாட்டோம், திறமை தான் பார்ப்போம். ஃபேமிலி மூவியாக இருக்கட்டும், காமெடி மூவியாக இருக்கட்டும், இல்லை லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக படத்தை நீங்கள் படமாக எடுத்தால் இது. ஆனால் படமாக எடுக்கணும். நீங்களாட்டுக்கு மாஸ் அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த நெப்போட்டிசம் இருக்கா? இல்லை, உங்களுக்கு வாரிசுக்கு சம்மந்தம் இல்லை. வாரிசுன்றது எப்படின்னா அறிமுகமாக ஈஸியாக இருக்கும். இன்னார் பையன், இந்த நடிகரோட பையன், இந்த இயக்குனரோட பையன், இந்த நடிகையோட பையன், இந்த தயாரிப்பாளரோட பையன் அப்படிங்கிற அறிமுகமாகிறதுக்கு அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பலமாக இருக்கும். ஆனால் விஜய் சார் என்ன சொன்னாங்க சார் அந்த மூவியோட சக்ஸஸ்? திருப்பாச்சி வந்து அவருக்கு என்னையோட கான்ஃபிடன்ட் வரும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் காட்டுறேன், அவர் மட்டும் பார்க்குறாரு. ஃபாதர் வெளியே வந்தார், இப்போ அதிகம் பேச மாட்டார்ல. ஃபஸ்ட்டு சொன்னார், நான் இந்த வருஷம் டாப் 10 டேரக்டரில் இன்றைக்கி ஒரு ஆள் வந்திருக்கேன் நான். ஓகே, அந்த வருஷம் டாப் சார் உங்களோட மூவியில் ஸ்டோரி செலெக்ஷன் நீங்கள் பண்ணும்போது எது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? எனக்கு வந்து என் படத்தில் பெண்கள் பார்க்கணும். பெண்களுக்கான விஷயம் தான் அதில் மேலோங்கி இருக்கணும். முக்கியத்துவமாக இருக்கும். முக்கியத்துவம் குடும்பத்தோடு வந்து பார்க்குறதுக்கு உங்கள் தேங்கோட பேரை சொல்லமா, குடும்பத்தோடு பார்க்கலாம் அப்படிங்கிறத வரணும் அவங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. பன்முறைகள். அப்புறம் ஒரு ஹீரோ அப்படின்னா ஹீரோ வந்து 2 கலந்துருப்பார். எம்ஜிஆர் கலந்துருப்பார், ரஜினி கலந்துருப்பார். இந்த பொறுப்பு தண்ணிட்டிக்கூடாது, ஹீரோ சீரியல் சாப்பிடக்கூடாது, கெட்ட செயல் செய்யக்கூடாது, அப்பாவை நேசிக்கணும், அம்மாவை நேசிக்கணும், தங்கச்சி நேசிக்கணும், அக்காவை நேசிக்கணும். ஒரு குடும்ப உறவுல உள்ள ஒரு ஹீரோவை தான் நான் காட்டணும். இதெல்லாம் என்னோட பிராண்டு சொல்லலாம், என்னோட அடிப்படை கொள்கைன்னு சொல்லலாம். எந்த வகையிலையும் ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ள ஒரு ஹீரோ வந்து தப்பான மூமெண்ட்டை காட்டக்கூடாது. ஏன்னா அதை ஹீரோக்கள் அவங்க ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ண இருப்பாங்க. நீங்கள் ஒரு படத்தோட ட்ரெஸ்ஸு ஹீரோ ஒரு டைப்பான ட்ரெஸ் போட்டு வர்றாரு, தியேட்டருக்கு போனால் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை எத்தனை ரசிகர் போட்டு வராங்க. நீங்கள் போகிற ஒரு காஸ்ட்யூமையே ஹீரோ ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுறான்னா நீங்கள் படத்தில் காட்டுற ஆக்டிவிட்டியை எத்தனை ஃபாலோ பண்ணுவான். கண்டிப்பாக. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் நான் பார்த்துக்கேன். என் படத்தில் ஹீரோ நம்ம சிவாசி பார்த்துட்டா பார்க்குற ஃபேன்ஸுக்கெலாம் அம்மா மேலே பாசம் இருக்கும். திருப்பாச்சியை பார்த்தா தங்கச்சி மேலே பாசம் இருக்கும். ஏதோ ஒரு நான் சரி படத்தில் 3 மணி நேரம் படத்தில் ஒரு 3 வருஷமாவது நல்ல விஷயம் நம்ம சொல்லணும். ஆமாம், அதில் நல்ல விஷயத்தை மட்டும் நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து சொல்லணுங்கிறதுல அதில் ஒரு கொடுக்க வச்சுருக்கேன். சேம் அந்த ஸ்டோரியில் வந்து மாஸ் முக்கியமா இல்லை மெசேஜ் முக்கியமா? மெசேஜ். மாஸ்ங்கிறது திருப்பாச்சி, சிவாசி இதை விடலாம் பெரிய மாஸ் படம் வந்திருக்கு. பெரிய ஹீரோக்களுக்குலாம் வெறும் மாஸை மட்டும் நம்பி படம் எடுத்த எத்தனை படங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு. உங்களுக்கு எந்த மாசுங்கிறது அடிஷ்னலாக ஒரு விஷயம்.
ஒரு பாடலுங்கிறது அடிஷ்னல் ஒரு விஷயம், ஃபைட்டுங்கிறது அடிஷ்னல் ஒரு விஷயம், இதெல்லாம் அடிஷ்னல் தான். ஆனால் அஸ்திவாரங்கிறது மெசேஜ், கதை, கதையில் என்ன சொல்ல வரோம் அதுதான் அஸ்திவாரம். நீங்கள் அதில் தூண் எடுக்கலாம், ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, மாஸ் சீன் இருக்குது, என்ன பண்ணிக்க, அதெல்லாம் பக்கபலம், பக்கபலம் தான். மெயின் பலங்கிறது ஆக்சுவலி நம்மளுக்கு கை கால் எல்லாம் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் ஹார்ட் கரெக்டாக இருக்கும். அந்த ஹார்ட்டு தான் மெசேஜ், அது கரெக்டாக இருக்கணும். சார் இந்த மூவியோட நேம் செலக்ட் பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் டிவோஷனலாக இருக்கு. திருப்பதி, திருத்தணி. ஸோ எப்படி அந்த நேம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? இல்லை அது பிளான் பண்ணல. அதெல்லாம் ஒரு ஒரு இயக்குனருக்காக இருக்கட்டும், ஒரு நடிகர்களுக்காக இருக்கட்டும், ஒரு தனித்துவங்கிறது அது வந்து சிலர் அவங்கள அமைச்சுக்குவாங்க. தனித்துவங்கிறது அவங்கள அமைச்சுக்குவாங்க, சிலருக்கு அது தானாக அமையும். எனக்கு வந்து நான் வந்து ஊர் பேராக எடுக்கணும்லாம் நான் வந்து நினைக்கல, அது அமைஞ்சிருச்சு. திருப்பாச்சிங்கிறது ஃபஸ்ட்டு டைட்டில் அது இல்லை, அதுக்கு நிறையா டைட்டில் நான் எழுதி வச்சுருந்தேன். அதில் பாதி டைட்டிலுக்கு ஒரு 20-30 டைட்டில்லாம் நான் எழுதுன 150 டைட்டில் எழுதணும். திருப்பாச்சிக்கு 150 டைட்டில் எழுதியிருக்கேன். கடைசியாக திருப்பாச்சி தான் செலக்ட் பண்ணது. அதில் இப்போ கிரிவலம் வந்துருச்சு, தாண்டவம் வந்துருச்சு, சிவகிரி வந்துருச்சு, மிரட்டல் வந்துருச்சு, நிறைய படங்கள். அதுக்கப்புறம் நிறைய படம் வந்த கூட நான் எழுதி டைட்டிலே வந்துருச்சு. அப்போ திருப்பாச்சி அப்படிங்கிறபோது அந்த கதைக்கு அது ஆஃப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா திருப்பாச்சிங்கிறது அருவாவுக்கு ஃபேமஸ், இதில் அருவா செய்கிறது தான் ஹீரோ. அப்போது கனெக்டிவ் இருந்துச்சு. திருப்பாச்சி ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் ஊர் பேரை வச்சுட்டோம், இது ஹிட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர்ஸை ஊர் பேர் தான் கேட்பாங்கன்ட்டு. சினிமாவுக்கு தெரியும்ல, சென்டிமெண்ட்டில் சுழல்றது தான் அந்த சினிமா. ஓகே. சிவாசி கதையை சொல்லிட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட, ஏன் வத்தன சார்கிட்ட சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு, கதை பிடிச்சி போச்சு. இதுக்கு என்ன டைட்டில் கேட்கணும்ல, கேட்கல. இதுக்கு என்ன சார் ஊர் அப்படின்னார். இப்போ நடிச்சரியாக போச்சு. சிவகாசினி பிடிச்சி போச்சு, விஜய் சாருக்கு பிடிச்சி போச்சு, சிவகாசி ஹிட்டு. அப்புறம் திருப்பதிக்கு ஃபஸ்ட்டு திருப்பி டைட்டில் வைக்கல, கதையில் ஏஎம் சரவணன் சாருக்கு பிடிச்சி போச்சு, அஜித் சாருக்கு பிடிச்சி போச்சு. இப்போ டைட்டில் வந்து நான் 4-5 டைட்டில் நான் எழுதி கொடுக்குறேன். ஊர் பேர் இல்லை, நான் ஊர் பேர் வேணாம் இல்லாமல் பண்ணிடுவோம், ஆல்ரெடி இதே ஒரு இது நமக்கு இதாகிடும். படித்து பார்த்தாரு சரவணன் சார். இப்போ வந்துட்டு சார் அவர் தள்ளிட்டார், இதை ஊர் பேர் வச்சா தான் உங்கள் படமாக தெரியும்ட்டான். அதுக்கப்புறம் வந்து திருப்பதின்னு வச்சேன். திருப்பதி ஹிட் ஆனதுக்கப்புறம் பேரரசு ஊரரசா மாறிட்டான். ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ பேரரசுனா ஊர் பேர் தான் வைப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆகிப்போச்சு. அதனால இப்போ தருமபுரி, திருவண்ணாமலை, இந்த ஊராக போக ஆரம்பிச்சிட்டோம். சார் மலையாளம் மூவி சாம்ராஜ்யம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வித் ஆக்டர் உன்னிமுகன்? நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல உண்மை பயங்கர நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குற ஹீரோ. நமக்கு எல்லா படத்துலையுமே எல்லா ஹீரோவும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது தான். என்னென்னா மலையாளத்தில் வந்து ரொம்ப சவாலாகிப்போச்சு, படம் ஸ்டார்ட் பண்ணி சவாலாகிப்போச்சு எனக்கு. நான் போனது எப்படின்னா, அங்கே பிடிச்சி என்ன சொன்னாங்க, சார் டைரக்ஷன் கதையெல்லாம் ரெடியாக இருக்குது. ஆமாம், கதை அப்போ மலையாளத்தில் நம்ம வசனம் எழுத முடியும், மலையாளியில் அவங்க வசனம் எழுதுவாங்க, நம்ம கண்டு வசனம் எழுத முடியாது. கதை ரெடியாக இருக்குது, ஓகே அப்பா பிரச்சனை இல்லை, கதை ரெடியாக இருக்குது, வசனம் மட்டும் ஒரு எழுதி கொடுத்துருவாங்க, நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஷார்ட்டை பிடிச்சி படம் பண்ணிடலாம். அப்படி தான் போனேன். அப்புறம் கதை சொல்லும்போது எனக்கு கதையில் கொஞ்சம் உடன்பாடு வரல. என்னடா அப்படின்ட்டு அந்த கதையை பண்ண வச்சுருந்தோமே பிடிச்சி ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொன்னாங்க கதையை, எனக்கு சரி. அப்புறம் பேசி சரியாக வரல, திருப்பி நானே கதை எழுதுகிற நம்பிக்கை ஆகிப்போச்சு. நானே திரைக்கதை வசனம் அப்படிங்கும்போது நான் ஒரு வருஷம் எழுதிடுவேன், தமிழ் எழுதி அங்கே மலையாள ரைட்டர் இருப்பார், அவரை கொடுத்து அப்புறம் அவர் மலையாளத்தில் மாற்றுவார். எனக்கு என்ன இங்கே ஒரு சிங்கிள் வேலை போனுச்சா இங்கே விட எனக்கு 2 மடங்கு வேலையாகிடுச்சு இங்கே. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்று ஒரு உண்மை சொல்லணும்னா, நம்ம தமிழ் ஃபீல்டை நம்ம கொண்டாடணும், பெருமையாக நினைக்கணும். இங்கே வந்து மலையாளி வந்து ஜெயிக்கலாம், ஹிட்டு கொடுத்தா அதை கொண்டாடிக்கணும். நம்ம பாசி, சித்தி, ஜோஷி, நிறைய இயக்குனர்கள்
இங்கே வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தோன்னா நம்ம தொடர்ந்து படம் கொடுப்போம். அது மாதிரி தெலுங்குல வந்தாலும் நம்ம மொழியிலும் பார்க்குறது திறமை பார்ப்போம். கன்னடாவிலேருந்து யார் வந்தாலும் சரி மொழி பார்க்க மாட்டோம், திறமை தான் பார்ப்போம். எல்லாரும் இங்கே வந்து ஜெயிக்கலாம், நாம் கொண்டாடுவோம். அப்பா பாசிட்டிவ்னா பூவை பிடிச்சிடுவார், அப்பா காதுக்க முடியாது, என்ன டைரக்டர் கொண்டாடுவோம் நம்ம. ஆனால் நம்ம வெளியே மலையாளத்துக்கு போகும்போது அப்படி நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னா அங்கே மொழிப்பற்று, மொழி ஒற்றுமை அதில் இருக்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ உணர்ந்தேன்னா அவங்க செய்கிற தப்பாக தெரியாது. தமிழன்னா நம்முடைய கிரேட், தமிழ் மக்கள்னா ரொம்ப கிரேட், திறமையை மட்டும்தான் மதிப்பான். அங்கே அந்த மலையாளியா, தெலுங்குனா, கன்னடனா பார்க்க மாட்டான். அப்போ அங்கே தான் தமிழனாவே நான் வந்து உண்மையிலேயே நான் அங்கே விரும்பப்பட்டேன். ஏன்னா எனக்கு படம் ஆரம்பம் எனக்கு டிஸ்டர்ப் வந்துருக்கு. ஆரம்புக்கு முன்னாடியே அதை மீறி தான் நான் படம் முடியும். அப்புறம் படம் முடியறதுக்குள்ள ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணிட்டேன், இது படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணி சால்வ் பண்ணேன். இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு தமிழ் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வருதா. அப்போ சேலஞ்சாகவே இருந்து படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறதே எனக்கு சேலஞ்சாக போச்சு. அதனால் ஒரு மலையாள படம் பண்ணும்போது நம்ம தமிழனோட அந்த பெருந்தன்மையை நம்ம பார்த்தேன். மாஸ் சினிமா வந்து அவுடேட்டட்னு சொல்லும்போது உங்களோட ஸ்ட்ரெயிட் பதில் என்ன அதுக்கு? எப்படி இப்போ மாஸ் மூவி எல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டா இல்லைன்னு சொல்லும்போது உங்களோட பதில் என்ன சார் அதுக்கு? நீங்கள் மாஸ் மூவியாக இருக்கட்டும், ஃபேமிலி மூவியாக இருக்கட்டும், காமெடி மூவியாக இருக்கட்டும், இல்லை லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக படத்தை நீங்கள் படமாக எடுத்தால் அது ஓடிடும். ஆனால் படமாக எடுக்கணும். நீங்களாட்டுக்கு மாஸ் அப்படி முழுக்க அப்படியே பில்டப்புனா சலிச்சுப்போம், பிடிச்சிடும். நீங்கள் இங்கே மாஸ் மூவி, கமர்ஷியல் மூவி அது ஒன்றும் விலகு. ஃபஸ்ட்டு சொன்ன கண்டென்ட் சொன்ன கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். திரைக்கதை ரொம்ப முக்கியம். திரைக்கதை தான் சினிமா. நிறைய பேர் கதைக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லை. அது கதைங்கிறது நாவலோடு இருக்கலாம்ல. கதைங்கிறது கதை அது பேப்பரில் அடங்கி போகும். நீங்கள் திரையில் காட்டும்போது எனக்கு திரைக்கதை வேணும், திரைக்கதை சரியாக இருக்கணும். நிறைய படங்கள் கதை சூப்பராக இருக்கும், படம் வந்து பெரிய தோல்வி அடைச்சிடும். கதை நல்லா இருந்துச்சு, ஏன் ஓடலை? திரைக்கதை சரியில்லை. சில படங்கள் சூப்பர் ஹிட் ஆகும், கதையை பார்த்தா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, படம் பெரிய ஹிட்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தா திரைக்கதை கட்டாது. அப்போ உங்களுக்கு ஒரு படம் ஹிட்டுக்கு காரணம் கதை, பாட்டு, ஃபைட்டு, பில்டப்பு, மாஸ் எதுவுமே இல்லை. திரைக்கதை கட்டாகணும், ஃபீல் கட்டாகணும். நான் சமீபத்தில் இந்த படம் பார்த்தேன், யூத். எனக்கு படம் பார்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நான் அசந்து போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும், கருணாஸ் பையனுக்கு எப்படி இந்த அளவு ஸ்க்ரீன் பிளே செதுக்குனா உங்களே ரொம்ப வேந்த பார்த்தேன். ஏன்னா இந்த சின்ன வயசில் ஒரு திரைக்கதை அழகாக கொண்டு வராப்புல. ஒரு எங்கே ட்விஸ்ட்டு வேணும் அங்கே ட்விஸ்ட்டு, இன்டர்வல் என்ன ட்விஸ்ட்டு அங்கே ட்விஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஒரு லவ்வாக அப்படியே போகிறாப்புலையே, இது எப்படி படம் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் கொண்டு வர மேட்ரு. அது கதையில் ஒரு அழுத்தம் வருது. அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், கடைசியில் லவ்வை விட அப்பா அம்மாவோட கனவு முக்கியங்கிறது. அப்போது அதுதான் ஜெயிச்சுது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் சாங்கு ஆடினா, டான்ஸ் ஆடினா, 2 மூணு லவ் பண்ணா, 3 மூணு லவ் பண்ணா, அது வெற்றிக்கு காரணம் இல்லை. வெற்றிக்கு காரணம் சென்டிமெண்ட், அதுதான் கதை. அங்கே தான் படம் அதான் அப்புறம் பிடிச்சிட்டேன். ஓகே, படம் இவ்வளோ வெற்றி காரணம் இதுதான். அப்போது கருணாஸ் பையனுக்கு என்ன வயசு, இப்போ 21 வயசுக்குமா 22 வயசு தெரியல எனக்கு. உண்மையிலே பையனை பாராட்டணும். திரைக்கதை மேஜிக் புரிஞ்சிருக்குங்க. கதையில் அதுவும் கதையை நம்ம சொல்ல யூத் வந்து கதைன்னு சொல்ல முடியாது. அது ஓடுனது திரைக்கதை ஓடி இருக்குது. எங்கே சென்டிமெண்ட் ஓப்பன் பண்ணணும், எங்கே எப்படி ட்விஸ்ட் பண்ணணும், எங்கே ஆடியன்ஸை கண்களுக்கு வைக்கலாம், கரெக்டாக அளவுகள் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த யூத்துங்கிற படத்துக்கு காரணம் ஸ்க்ரீன் பிளே, கண்டென்ட்.
சார் இப்போ கருணா சார் பையன் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நெப்போட்டிசம் இருக்கா சார்? எப்படி? தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த நெப்போட்டிசம் இருக்கா? இல்லை, உங்களுக்கு வாரிசுக்கும் சம்மந்தம் இல்லை. வாரிசுங்கிறது எப்படின்னா அறிமுகமாக இருக்கு, ஈஸியாக இருக்கும். இன்னார் பையன், இந்த நடிகரோட பையன், இந்த இயக்குனரோட பையன், இந்த நடிகையோட பையன், இந்த தயாரிப்பாளரோட பையன் அப்படிங்கிற அறிமுகமாகிறதுக்கு அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பலமாக இருக்கும். ஆனால் நினச்சி நிற்கிறதுக்கு ஒரு காலத்தில் அது இருக்காது. வெற்றிக்கு அது ஒரு காரணமாகவே பியூர் டேலண்ட். ஒரு டேலண்ட் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மிகப்பெரிய இயக்குனருக்கெல்லாம், எத்தனையோ ஹீரோக்களை உருவாக்கின இயக்குனர்லாம் தான் பையனை உருவாக்க முடியல. நிறைய உதாரணங்கள் இங்கே இருக்குது. ஒரு இந்த கருணாஸ் வந்து ஒரு காமெடி நடிகர் தான். அவர் பையன் இன்னைக்கு ஒரு ஹீரோ ஜெயிச்சிட்டாப்புல. பெரிய பெரிய ஹீரோக்கள் பையன்களை இன்னைக்கு ஜெயிக்க முடியாத வெற்றியை ஒரு காமெடி நடிகரோட பையன் இன்னைக்கு ஜெயிக்கிறான்னா திறமை. இன்னொன்று, படம் பார்க்கும்போது திறமையை விட அவனோட இன்வால்மெண்ட், அவனோட உழைப்பு வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. ஒவ்வொரு சீனுக்கும் எவ்வளோ திங்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம டேரக்டர் உணர முடியும். நிறைய படம் பார்க்குறோம்ல, நல்ல சிலவு நல்லா தெரியும், நல்லா ஒப்பிடிச்சிருக்காங்க. சும்மா பிரம்மாண்டப்பட்டு க்ரௌடை காட்டுறது, லொக்கேஷனை காட்டுறது, ஃபைட்டு. அந்த மாதிரி நீங்க தமிழ் மூவி சொல்றீங்களா சார், இல்ல தெலுங்கு அந்த மாதிரி அதர் எல்லாரும் தான். சொல்றீங்க? தெலுங்குலேயும் பார்த்தா கோர்ட்னு படம் பார்த்தேன். சின்ன மேட்ரு அவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க. பெரிய ஹீரோனா அது ஒன்றும் இல்லை, படம் அங்கே பெரிய ஹிட்டு. அப்போ அது கண்டென்ட் தான். போக்சோ சட்டத்தை பற்றி ஒரு கோர்ட், அதான் பிரசாந்த் பண்ணுறாரு நினைக்கிறேன். அருமையான படம் லப்பர் பந்து. நான் இவன் திரைக்கதை நான் பார்த்து வியந்த படம் லப்பர் பந்து. கரெக்டாக அங்கே வந்து சினிமா கரெக்டாக தெரிஞ்சுட்டு படம் பண்ணுறாங்க. தெரியும், சினிமாவால் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அலசி ஆராய்ஞ்சு பண்ணுற படத்துக்கும், சும்மா என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டரு ஆசைக்கு படம் பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். சமீபத்தில் உண்மையிலே லப்பர் பந்தாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ உள்ள இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கணும். முதல்ல ஏன்டா வெற்றி அடைஞ்சு பார்க்கணும். சும்மா போய்ட்டு டிக்கெட் எடுத்துட்டாங்க சூப்பர் அப்படி இந்த படம் என் வெற்றி அடைஞ்சு ரசித்து பார்க்குறது ரசிகர் பார்ப்பான். சினிமாக்காரர் வந்து ரசித்து பார்க்கக்கூடாது. இது ஏன் வெற்றி அடைஞ்சு ஆராய்ச்சியோடு பார்த்தா தான் சினிமா அடுத்த தலைமுறை கொஞ்சம் விளங்கும். இல்லைன்னா நிறைய படங்கள் குப்பையாக நிறைய வருது. குப்பையில் 10ல் ஒரு 1-2 தான் ஒரு படமாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறது, ஒரு படத்தை படமாக எடுங்க. ஆசைக்கு படம் எடுக்காதீங்க, ஆசைக்கு பிடிச்சிடாதீங்க, ஆசைக்கு ஹீரோ ஆகாதீங்க, ஆசைக்கு டைரக்டர் ஆகாதீங்க, லட்சியத்துக்கு டைரக்டர் ஆகுது. லட்சியத்தோடு நீ ஹீரோவாக. ஆசைக்குன்னா ஈசல் மாதிரி தான். ஈசல் ஒரே நாள் தான், வெளியே வந்துட்டு 1 ஹவரில் சிறகு ஊந்துடும், கீழே விழுந்துடும். நம்ம ஈசல் மாதிரி வாழ்க்கை அமையணுமா, இல்லை பருந்து மாதிரி லாங் லைஃபாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய இன்வால்மெண்ட் தான் முடிவு பண்ணும். ஆனா இதெல்லாம் நீங்க அந்த மதுரையில அந்த 60 கிலோமீட்டர் நீங்க படம் பார்க்க போகும்போதே யோசிச்சிருக்கீங்க ஒவ்வொரு மூவிக்கு? ஆமாம், நான் எல்லா படமும் தியேட்டரில் போய் ஃபேன்ஸோட பார்ப்பேன், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா. அவங்க படம் எடுக்க அவங்களுக்காக தான். அப்போ அவங்க கூட பார்க்கும்போது தான் நமக்கு ஆடியன்ஸா வந்து உங்களுக்கு அந்த திருப்பாச்சி மூவி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? கொண்டாடிட்டாங்க சார். அதெல்லாம் வந்து வெரி மூமெண்ட்லாம் இருக்கும். நான் கமலா தேட்டர்லேருந்து பார்த்துட்டு வெளியே வரையும் டேரக்ட் தெரிஞ்சு வச்சு அப்படியே தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு அந்த கேட்டு வரைக்கும் அவங்க தூக்கிட்டே ஓடுறானுங்க, கொண்டாடுறானுங்க. அப்போ என்னன்னா, அந்த தூக்கி கொண்டாடுறாங்கன்னா அவனுக்கு அந்த படம் நம்ம பிடிச்சிருக்கு, அவனுக்கு அது சந்தோஷ வெளிப்பாடு. அந்த மாதிரி மூமெண்ட். அது மாதிரி மதுரெலாம் போகும்போது பெரிய கொண்டாடம் நம்மளுக்கு. அங்கே எத்தனை ஆளுயர் மாலைகள், அப்போ எவ்வளோ உரம் இருக்குது. இதெல்லாம் லைஃப்பில் நம்ம ஜெயிச்சதுக்கான மெமரிஸ் இதெல்லாம். விஜய் சார் என்ன சொன்னாங்க சார் அந்த மூவியோட சக்ஸஸுக்கு? திருப்பாச்சி, அந்த திருப்பாச்சி வந்து அவருக்கு என்னையோட கான்ஃபிடன்ட். அவருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் தான் காட்டுறேன், அவர் மட்டும் பார்க்குறாரு. பார்த்து வெளியே வந்தார். இப்போ அதிகம் பேச மாட்டார்ல. ஃபஸ்ட்டு சொன்னார், நான் இந்த வருஷம் டாப் 10 டைரக்டரில் நீங்கள் ஒரு ஆள் வந்திருக்கேன். ஓகே, அந்த வருஷம் டாப் 5க்குள்ளே நான் வந்தேன் அந்த வருஷம். அப்புறம் ரீரி கடையை பாராட்டினார். அப்புறம்னு சொன்னார், போய் நிம்மதியாக தூங்குங்க கடம்பரிக்கிட்டார். இப்படிதான்
அவர் அப்போ நம்மளாவது எனக்குன்னா விஜய் சார் இருக்கிற படம் காட்டும்போது உடனே நினச்சிட்டேன், ஆடியன்ஸுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது அடுத்த விஷயம். நம்ம ஒரு உதவி இயக்குனர், நம்ம சொன்ன ஒரு கதையை நம்பி இவ்வளோ ஒரு ஹீரோனுக்கு நம்பி படம் கொடுத்தாருல, முதல்ல அவர் நம்பிக்கை காப்பாற்றணும், முதல்ல அவருக்கு பிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு படம் பார்த்துக்கும் போதெல்லாம் எனக்கு படம் வெற்றி அடையுது அடையல அடுத்த விஷயம், அது தாட்டுக்கலை. இவருக்கு படம் பிடிக்கணும், நம்பி கொடுத்தவருக்கு படம் பிடிக்கணும். அவர் வெளியே வந்து அவர் பிடிச்சிட்டு சொன்ன உடனே தான் நான் உண்மையாக தூக்கணும். சார் 2 வருஷத்துல 4 மூவிஸ் வந்து ஹிட் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி இருந்துச்சு சார்? இல்லை அது ப்ளஸ்ஸாக மைனஸாக தெரியல. நான் காலம் கடந்து நான் யோசித்தது இந்த ஒரு கேப்பில் வந்துச்சுல, இது காரணமே அதுதான் அப்படிங்கிறது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடக்கூடாது. திருப்பாச்சி, அதே வருஷம் சிவகாசி, அடுத்த வருஷம் திருப்பதி, அதே வருஷம் தீபாவளிக்கு தருமபுரி, அப்போ ஒரு வருஷம் பொங்கலுக்கு பழனி, அதே வருஷம் எண்டில் திருவண்ணாமலை. வருஷத்துக்கு 2 படம். ஓவர் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம்னு சொல்லுது. ஏன்னா சினிமாவில் வெற்றி அடைஞ்சோன்னா பிடிச்சி வருவாங்க, டக்குனு அடுத்த ஹீரோ கழிச்சிட்டு வருவாங்க. நம்ம அதில் இதாக இருக்கக்கூடாது. சிவாசி கொடுத்தோமா ஓகே. அதுக்கப்புறம் திருப்பதி வந்து ஜனவரி 5 ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன். ஜனவரி 5, மார்ச் எண்டு ஃபஸ்ட் காப்பி, ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதத்துக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சுட்டு ரீரி கடை முடிச்சு எடிட்டிங் எல்லாம் ரீரி கடை எல்லாம் முடிச்சு ஃபஸ்ட் காப்பிங்கிறது 3 மாதத்தில். இப்போ யாராலும் முடியுமாங்கிறது, சின்ன பட்ஜெட்டுக்கு முடியுமாங்கிறது இன்னைக்கு சேலஞ்ச். சின்ன ஹீரோ போட்டால் கூட நீ 3 மாதம் படத்தை முடிப்பாங்களா? நான் அஜித்துக்கு பெரிய ஹீரோ போட்டு 3 மாதம் படத்தை முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? முடிச்சிருக்க கூடாது, டைம் எடுத்துக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்புக்கு படம் ரிலீஸ் ஆகணும்னு டார்கெட் வச்சுட்டாங்க ஏவிஎம்ல. நான் அதை நோக்கியே ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சிட்டேன். இன்னும் 2 மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் 1 மாதம் ஸ்கிரிப்டில் இருந்திருந்தால் இன்னும் அது திருப்பாச்சி சிவாசி ரேஞ்சுக்கு ஹிட்டு, திருப்பதி ஹிட்டு, அந்த பட்ஜெட்டுக்கு பெரிய ஹிட்டு. இருந்தாலும் எல்லோரும் திருப்பாச்சி கலெக்ஷனே பார்ப்பாங்களே, சிவாசி கலெக்ஷன் பார்க்கும்போது அதோட அது கம்மி. அது கம்மிங்கும் போது திருப்பதி பெருசாக போகல அப்படின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பதி சிவாசி பட்ஜெட்டுக்கு எத்தனை % இது பிஸ்னஸ் ஆச்சோ, திருப்பதி அந்த பட்ஜெட் % அதோட 12 மடங்கு பிஸ்னஸ் ஆச்சு, அதோட 12 மடங்கு கலெக்ஷன் ஆச்சு. ஆனால் எல்லாருமே திருப்பாச்சி சிவாசியை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு 10% 20% கம்மியாக இருக்கும். அதுக்காக நிறைய பேர் திருப்பதி பிடிச்ச போகலம்பாங்க. போகலையாங்கிறது பிடிச்சதை கேட்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கணும். நீங்களா சொல்லிட்டு அது வந்து அப்போ வந்து அஜித் ரசிகர்கள் சொல்லுறது இருக்கும்போது விஜய் ரசிகர்கள் ஓடலம்பாங்க. ஏமாசாச்சிக்கு அது ஹிட்டு. இருந்தாலும் இன்னும் 2 மாதம் உழைச்சா நல்லாதான் தோணுது. அந்த மாதிரி இந்த ஸ்பீடுங்கிறது நான் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சார் ஒரு ஃபன்னான கொஸ்டின், உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஏதாவது ரொம்ப ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டாலே எனக்கு அதுவும் இது தான் இருக்குது, இல்லாட்டி அவருது எனக்கு. ஷூட்டிங்கில் நம்ம அதிலே இருப்போமா, இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இது மேட்ருங்கிறது அது கூட எனக்கு மற்றவங்க நம்ம சொல்லிட்டே இருப்பேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதில் இன்வால்வ் அதிலே இருப்போம். போனால் என்ன ஷாட் வைக்கிறது அது இதில் வந்து இது இன்ட்ரெஸ்ட்டு இது வந்து எனக்கு எதுவுமே மெமரியில் எனக்கு இல்லை. ஒன்று அப்படின்னா காரைக்குடி வந்து எங்கள் ஏரியா, நான் அதிகமாக சுற்றின ஏரியா அது. விஜய் சார் வந்து திருப்பாச்சிக்கு ஒரு செட்டில் போயிட்டு வந்தாச்சு. அடுத்து சிவகாசிக்கு அடுத்து அங்கேயும் செட்டில் அங்கேயும் போட்டேன். ஏர்போர்ட்டில் வந்து நானும் விஜய் சாரும் அவர் கார்லேயே மதுரையிலேருந்து மதுரை ஏர்போர்ட்லேருந்து காரைக்குடி போகிறோம். காரைக்குடி போட்டால் எனக்கே ரூட்டு சார் டிரைவர் சார் இந்த ரைட்டு போங்கிறாரு, பட் 2 லெஃப்ட் கட் பண்ணுங்கிறார். அது அந்த காரைக்குடியிலேயே நான் 10 வருஷம் அவர் விளையாண்டு ஸ்கூல் போய் வாழ்ந்த மாதிரி நமக்கே ரூட் தெரில. டப்பு அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு சொல்லுவார். அப்புறம் அதனால ஸ்பாட்டுக்கெலாம் அவர் ரூட் சொல்லுவார். எனக்கு அதிசயமாக இருக்கும், எப்போ இவ்வளவு மைண்டில் ரூட்டை வந்து கேதர் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பாச்சி ஷூட்டிங் ஒரு சின்ன கேப்பு, அப்போ சாப்பிட்டு சொல்லிட்டேன் போய், சார் நான் கோயில் வரைக்கும்
சொல்லி போயிட்டு வந்துடுறேன் சார். எந்த கோவில் அப்படின்னாரு. பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்ட்டும் அவர் பேச கொஞ்சம் மறைச்சிருந்துச்சு. பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில். ஆமாம். நானும் வரக்கூடாதா அப்படின்னு. எனக்கு என்னடா இவர் வரங்கிறாரு அப்படின்ட்டு நம்மளும் ஈஸியாக போயிட்டு வந்துடுவோம், இவரு கூட எப்படி போகிறது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தேங்கினேன். நார்மலாக எனக்கு பிள்ளை விட்டு போகணும் ஆசை, நானும் வரேன்ட்டார். சரி சார் அப்படின்ட்டு மேனேஜர்கிட்ட வந்து, சார் அவர் வரேங்கிறாரு, கூட்டம் எப்படின்னு தெரியாது, எப்படி சார் அப்படின்னு வாரண்டார். அப்புறம் அப்படி நம்ம அப்படி கூட்டம் இருக்காது தவிர்க்க முடியாது. சரி சொல்லி இப்போ அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆள் அனுப்பி சார் வரான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி, இப்போ நானும் ஃபஸ்ட்டு மேனேஜர் போயிட்டாங்க. அப்போ நானும் விஜய் சார் தான் பிள்ளையார் வீட்டுக்கு போகிறோம். போய் டக்குன்னு போயிட்டு உள்ள வச்சுட்டாங்க. சாமி கும்பிட்டோம். அடுத்து டக்குன்னு வெளியே வந்து கூட்டம் வரக்கு முன்னாடி எனக்கு பக்குது கூட்டம் வந்துட்டாங்கன்னா இவர் எப்படியா வெளியே கொண்டு வர்றது தெரியுமா, இங்கே உள்ள கூட்டம் பயங்கரமாக வந்துருக்கலாம். நாங்கள் சாங் எடுக்கும்போது அனுப்பிச்சாச்சு, நீ அந்த ஊர் நான் அந்த ஊரில் கூட்டம் பூஞ்சிட்டாங்க வந்து. நாங்கள் ஜூனியர்ஸ் பிடிச்சி கொண்டு வந்தோம் ஃபஸ்ட்டு மறுநாள் பார்த்தா ஜூனியர்ஸ் விட 10 மடங்கு பப்ளிக் வந்துட்டாங்க. அப்புறம் போலீஸ்லாம் வச்சு தான் பண்ணோம். அந்த மாதிரி பிள்ளையார்கிட்ட போனது நான் அவர் சாமி கும்பிடலாம், நான் சாமி கும்பிட்றது போச்சு, எனக்கு முடிய போச்சு. எனக்கு எப்படா வெளியே கொண்டு போய் ஒரு காரில் ஏற்றி அனுப்புறதுல இருந்துச்சு. நல்ல வேலை கூட்டம் வர முடியாது அனுப்பிட்டேன். யூனிவர்சல் இன்சிடென்ட் தான். சார், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க நடிகரா வர போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நடிப்பை தாண்டி நீங்க அரசியல் அந்த மாதிரி வந்திருக்கலாமே. நடிப்புங்கிறதே நமக்கு ரிஸ்கான விஷயம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, குடும்ப கேரட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 2 வருடம் பண்ணிட்டு இருக்கேன். அகம் காக்க, அதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர், த்ரோட்டா ஹீரோவுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல கேரக்டர். ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் டிராஃபிக் போலீஸ் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, இது நம்ம தொழிலே நம்ம சார்ந்தது. நடிகருங்கிறது சினிமா தானே, ஈஸியாக போயிடும். அரசியலுங்கிறது இது மிகப்பெரிய ஒரு சவாலான இடம். அது அதில் அனுபவங்களால் போயிட்டாக்க மாட்டிடக்கூடாது. அதுக்கெலாம் இன்னும் நிறைய நம்மளுக்கு அனுபவம் தேவைப்படுது. நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ளே இருக்கணும். சும்மா நம்ம சொல்கிறோம்ல, ஆசைக்கு படம் பண்ணாத, ஆசைக்கு ஹீரோ பண்ணாத அப்படின்னு. அதுமாதிரி நம்மளும் ஆசைக்கு போய் அரசியலில் போய் விழுந்துடக்கூடாது. அது இன்னும் கொஞ்சம் கற்றுக்குவோம். இன்னும் அவங்க வரட்டும். இன்னொன்று, அரசியலுக்கு வரும்போது உண்மையிலே மக்களுக்கு பற்றிருக்கணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், மக்கள் மீது அக்கறை இருக்கணும், மக்கள் பிரச்சனைக்கு உண்மையிலே மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். நானும் மக்கள் பிரச்சனைக்காக போராடுறேன்ட்டு ஒரு போலியை போஸ்ட் கொடுத்துட்டு அது நிறைவே இருக்காது. அப்போ அதுக்கானது நம்ம இன்னும் வளர்த்துக்கணும். மக்களுக்காக உண்மையிலே எவன் அக்கறைப்படுறானோ, மக்களுக்காக எவன் உண்மையிலேயே போராடணும்னு நினைக்கிறானோ, மக்களுக்காக எவன் வாழணும்னு நினைக்கிறானோ அவன் அரசியலுக்கு வந்தால் தான் இந்த அரசியல் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். அது நம்ம போய் ஓரளவாவது மக்கள் மீது ஒரு பற்று வச்சுக்குவோம். சார், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்டில் இப்போ இருக்கிற ஜென்சி ஜென்ரேஷனுக்காக ஏதாவது ட்ரெண்டிங்காக ஏதாவது ஸ்டோரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் அந்த மாதிரி கதை நிறையா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜென்சிக்கு ட்ரெண்டுங்கிறது திரைக்கதையில் மாறும், டைலாக் டெலிவரியில் மாறும். இதுதான். ஆனால் கதைன்னு இருக்குல்ல, கதைங்கிற அடித்தளங்கிறது அது அந்த விதப்படுத்திருக்கும். இந்த இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உள்ள இந்த யூத் பசங்களுக்கு ஏற்ற மாதிரிங்கிறது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திரைக்கதை அமைச்சணும். அவ்வளோதான். திரைக்கதை மாறும், வசனம் மாறும். இப்போ பாசமலரில் சிவாஜியும் சாவித்திரியும் பேசிட்ட மாதிரி நான் திருப்பாச்சியில் வைக்க முடியாது. அப்போ ஒரு ட்ரெண்டுக்கு வரணும்னா அண்ணன் தங்கச்சியை ரொம்ப கலகலப்பாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக, தங்கச்சிக்காக முடிய வெட்டுறான். பாசமலரில் தங்கச்சிக்காக சொத்து எழுதி வைப்பார், அதானே, தங்கச்சிக்கு உசுரை விட்டுருவார். அப்போ ஒரு ட்ரெண்ட் அந்த அளவுக்கு கொடுத்தா தான் அப்போ அவங்களுக்கு தான். அதே மாதிரி நம்ம வந்து அண்ணன் தங்கச்சின்னா அதை நான் பண்ண முடியாது. அப்போ மாத்திரை. இப்போ அண்ணன் தங்கச்சின்னா இன்னும் கொஞ்சம் திரைக்கதையிலையும் இந்த சீன் டெப்த்து, வசனம் இப்போ
டி ராஜேந்தர் பண்ணால் டி ராஜேந்தர் வந்து பதிலின கதிரி பெரிய ஹிட்டு, தங்கை குறிக்கதும் பெரிய ஹிட்டு, உயிரில் ரோசரா பெரிய ஹிட்டு. அப்போ ஒரு அடுக்குமொழி போய் வாண்டாயம் வச்சு வழக்க வச்சு பேசும்போது அதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் கொண்டாடினாங்க. அப்போ இன்னைக்கு அதே மாதிரி டிஆர் வந்து பேசிக்கிட்டாருன்னா இன்னைக்கு ரசிப்பாங்களான்னா இருக்காது. அப்போ இப்போ உள்ள டைலாக் டெலிவரி ஒன்று இல்லை, அதே டைலாக் இருக்கலாம், டைலாக் டெலிவரி அப்படின்னு. இந்த ட்ரெண்டிங்கிறது ஒரு திரைக்கதை அமைப்பு, அந்த சீனுக்கு கொடுக்குற அழுத்தம் ஒன்று இருக்கு, ரொம்ப ஹெவியாக கொடுக்காம ஒரு அப்புறம் டைலாக். இப்போ டைலாக்லாம் கேஷுவலாக பேசுறது, யதார்த்தம் இப்போ டைலாக் அதே டைலாக்காக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், அது யதார்த்தமாக பேசுறது, இவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் அப்போ சொன்ன யூத்துங்கிறது நீ பார்த்தா எதிர்நீச்சலோட இது செயல் இருக்கும் நிறைய படங்கள. அப்போ தனுஷ் நிறைய பண்ணிட்டாரு, பொல்லாதவன், அப்பாவை மதிக்குது, கிளாஸ்ல கடைசி அப்போ தான் அவ்வளோ காரணங்கிறது தான் ஒரு வந்த விஷயம் தான். இப்போ ட்ரெண்டுக்கு அவர் அதை வேற கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதனால கதைகள் அப்படித்தான் இருக்கும். கண்டிப்பா. நம்ம அதில் என்ன புதுசாக சொல்ல வரோம், எந்த கோணத்தில் சொல்ல வரோம், இது அதே விஷயங்கள். அப்போ இப்போ சில இப்போ லவ் பற்றி கேட்டிங்களா, இப்போ லவ் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி இப்போ ரொம்ப இவ்வளோ கட்ட பார்க்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு இவனுடைய லவ்வுடைய தியரை வேற மாறி போச்சு. இப்போ யூத்து ஒரு காரணம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் கேரக்டராக அவன் இருந்தான், இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது, இதோட பெட்டரா அது அது வந்து கைதான் கொடுக்குது, கட்டி பிடிக்குது, அங்கே போயிடலாம். இவனுடைய மென்டாலிட்டிக்கு அவன் பண்ணும்போது சிங்க் ஆயிடுச்சு. அதுக்காக அதுக்காக அப்படி பண்ணிடக்கூடாது, அது சரி தப்புங்கிற சொன்னான். அது ஹிட்டு காரணம் நம்ம கேரக்டர் கரெக்டாக இருக்கும் நினைக்கும் போது தப்பு. ஏதாவது நல்ல விஷயம் சொல்லணும். அதாவது இப்போ ட்ரெண்டிங்னா இதுதான், ஒரு கலப்பாக போர் அடிக்காமல், ரொம்ப போட்டு சென்டிமெண்ட்டை ரொம்ப போட்டு கட்டி பிடிக்காமல், அதுக்கான கதைகள் ஒன்று. இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைங்கன்னா திரைக்கதை டிஃப்ரெண்ட் ஆகும், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த திரைக்கதையில் நான் கதை பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் அப்படி ஆரம்பிப்போம். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். உங்களோட லைஃபோட பிகினிங்லேருந்து, அந்த ஸ்கூல் டைம்லேருந்து, உங்களோட சினிமா என்ட்ரியிலேருந்து, உங்களோட ஸ்ட்ரகிள்ஸு, சக்ஸஸ்ஸு, உங்களோட அந்த ரியல் லைஃப் தாட்ஸு எல்லாத்தையும் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கு எங்களோட சார்பாக ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.